ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது நொச்சிக்குப்பை கிராமத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இதோட மறுபெயர் சிங்காரவேல் நகர். இங்கே இருக்கிற மக்களின் முதன்மை தொழில் மீன்பிடி தொழில். வீர விளையாட்டு கபடின்னு சொன்னால் மிகையாகுமா? ஆகாதுங்க. ஏன்னா அவ்வளோ சிறந்து விளங்குவாங்க கபடி வீரர்கள். பாரம்பரிய விளையாட்டின் எடுத்துக்கணுன்னா சிலம்பம். முதன்மை கடவுள் நெல்லூர் அம்மன் பெருமாள், எல்லை கடவுள் செல்லியம்மன். ஊர் கட்டுப்பாடு மிகுந்த கிராமங்க. பெரியவங்கள்லேருந்து சின்னவங்க வரைக்கும் ஊர் கட்டுப்பாடு அறிஞ்சு செயல்படுவாங்க. கல்யாணம்னு எடுத்துக்கினா கூட முதல் பத்திரிக்கை ஊருக்கு தாங்க வைப்பாங்க. ஒரு காலத்தில் மீன்பிடி தொழிலை மட்டுமே முதன்மை தொழிலாக வச்சுட்டு இருந்தாங்க. அப்போ ஸ்கூல் வசதிலாம் அந்த அளவுக்கு கிடையாதுன்னவோ யாரும் அந்தளவுக்கு படிக்கலைங்க. 4th 5th அதோட ஸ்டாப் பண்ணியாச்சு. ஆனால் அதுக்கு அடுத்தடுத்த தலைமுறையினர் படித்து நல்ல நல்ல மார்க் எடுத்து இப்போ நொச்சிக்குப்பத்திலேயே டாக்டர்ஸ் இருக்காங்க, வக்கீல் இருக்காங்க, போலீஸ் இருக்காங்க, டீச்சர்ஸ் இருக்காங்க. நிறைய முன்னேற்றங்களை பார்த்துருக்காங்க. இந்த ஊரை பற்றி மேலும் விவரங்களை தெரிஞ்சுக்க வாங்க வீடியோ. சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் அது வந்து தினசரி தொழில். தினமும் நம்ம வேலைக்கு போகிற மாதிரி. தினமும் யாரையுமே நம்பாமல் நம்ம இஷ்டமாக நம்ம போனால் தொழிலை பார்க்கலாம், இல்லை ஜாலியாக வீட்டாண்டு இருந்துடலாம். தினமும் ஏதோ முடிஞ்ச அளவில் ஒரு 500ரூபா, ஒரு நாளைக்கு கொஞ்சம் அதிகமான சவாரி கிடச்சா ஒரு 1000ரூபா சம்பாதிச்சு நம்ம பாட்டி வீட்டுக்கு வந்துடலாம், ஜாலியாக இருந்துக்கலாம். இந்த தொழில்ன்றது வந்து ஒரு ஆளுக்கு செட் ஆகாமல் தொழில். மீன் பிடிக்கிற தொழில் வந்து ஒரு ஆளுக்கு வந்து ஒரு ஆளை நம்பி போக முடியாது. அது 3 பேராக இருந்தால் தான் போக முடியும். இல்லைன்னா ஒரு ஆளாவது 2 பேராவது பார்ட்னராக வேணும். அப்படி போகும்போது என்ன ஆகுதுன்னா 2 பேருக்குள்ளே ஏதாவது பிரச்சனை வருது, நின்றுடுறோம். அதனால் போடுற முதலீடு காசு வந்து எப்பவுமே அது வந்து நஷ்டியாக தான் கொடுக்குது, வேணால் லாபத்தை கொடுக்க மாட்டேங்குது. அது ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க போகிறது தான் தொழில் பெனிஃபிட்டாக இருக்குது. இப்போதைக்கு இப்போ இருக்கிற வாங்குகிற வலை செலவு, நம்ம மீன் பிடிச்சின்னு வருது, அதுவும் ஓரளவுக்கு நல்ல ரேட்டாக தான் இருக்குது. இருந்தாலும் அந்த 4 பேராக தனித்தனியாக 3 பேராக தனித்தனியாக பார்ட்னராக இருந்து கூட்டாக போகிறது வந்து வேஸ்ட்டு. ஒரே குடும்பமாக இருந்து தொழில். இப்போ நம்ம ஊர் ஃபார் எக்ஸாம்பிள் 1000 தலைக்கட்டு இருக்குதுன்னா 1000 தலைக்கட்டும் வந்து மீன்பிடி தொழிலுக்கு தான் போவாங்க. ஆனால் இப்போ ஒரு தரப்பினர் வந்து ஆட்டோ ஓட்டுறாங்க, ஒரு தரப்பினர் வந்து ஸ்ரீசிட்டி வேலைக்கு போயிட்டாங்க, ஒரு தரப்பினர் படிச்சுட்டு அவங்களுக்கு கிடைச்ச ஜாப் போயிட்டாங்க. இந்த மாதிரிலாம் நிறைய ஆயிடுச்சு. ஆனால் மீன்பிடி தொழில் பண்ணுறவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க. கபடி பற்றியும் சிலம்பாட்டம் பற்றியும் நம்ம ஊர் ரொம்ப பேர் போனது. மீனவர் அப்படின்னாலே கபடின்லாம் கெத்து அப்படி சொல்லுவாங்க. அதை பற்றி உங்களுக்கு வந்து கபடினாவே நம்ம ஃபிஷர்மேன் அடிச்சுக்கிறதுக்கு ஆள் கிடையாது. எப்போவுமே பவர்ஃபுல்லு தான். எல்லாமே அந்த எல்லா கேம்ன்றதை விட கபடி மட்டும் ஃபுல் பவர் தான். நம்ம ஊர் கப்புக்கு மேலே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. கபடியில் வின் பண்ண கப்பு, அதை பற்றி சொல்லுங்கள். அது கப்பு வந்து ஏகப்பட்டதுன்னா 1000கணக்கான கப்பு இருக்கும். இப்போ கூட ஊரில் இருக்குது. ஆனால் இப்போ நம்ம ஊரில் எத்தனை பேருக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும்? போக மாட்டாங்க. வாய்ப்பு கிடைக்காதனால அவங்க இங்கேயே ஆடிக்கின்னு இங்கேயே இருக்கிறாங்க. வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக போயிடுவாங்க. அந்த அளவுக்கு பவர் இருக்குது நம்ம ஆளுங்க கையில். இந்த கபடி பொறுத்த வரைக்கும் ஃபுல் பவராக தான் இருக்குது. ஆனால் வாய்ப்பு தான் கிடைக்கலன்னு நினைக்கிறேன். அதனால தான் போகிறது கிடையாது இல்லையா. தமிழர்களுடைய பாரம்பரிய விளையாட்டில் கபடியும் ஒன்றுங்க. அந்த கபடிக்கு பேர் போனது யாருன்னா அதிக அளவு அப்போத்துலேருந்தே மீனவர்னு சொன்னால் அது மிகையாகாது. அந்த மாதிரி வெங்கடேஷனாவை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அவங்க வந்து கபடி பிளேயரில் வந்து துணை செயலாளராக இருக்காங்க திருவள்ளூர் மாவட்டத்துக்கு. அவங்கள பார்த்து மேலும் விவரங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்கு. வெங்கடேசன், நொச்சிக்குப்பம், திருவள்ளூர் மாவட்ட அமைச்சர் கபடியில் துணை செயலாளராக இருக்கேன். கபடின்றது எங்கள் ஊரில் மிகவும் அந்த காலத்துலேருந்தே ஃபேமஸ்ஸு. எங்கள் முன்னோர்களெல்லாம் விளையாடி இந்த ஏரியாவில் மிக ஃபேமஸாக இருந்தது கபடியில். இப்போ இந்த ப்ரோ கபடி அப்புறம் இந்தியனுக்காக நம்ம பசங்கள்லாம் விளையாட ஆர்வமாக இருக்காங்க. இப்போது இந்த சமீப காலமாக வர 4-5 செங்கல்பட்டில் மேட்ச் நடக்குது. அதுக்கும் செலெக்ஷன் எடுத்துருக்கோம். அது நம்ம பக்கம்லாம் தேர்வாயிருக்காங்க. வெளியில் மேட்ச் விளையாடும்போது நாங்கள் தொழிலுக்கு போயிட்டு வந்து கபடி விளையாடுவோம். வெறித்தனமாக விளையாடுவோம். எங்கள் ரத்தத்தில் உறந்த கபடி தான். எங்கள் ஏரியாவே கபடியில் மிக ஃபேமஸ்.
ஃபேமஸ் தான். அதுக்கு நாங்கள் இனிமேல் நாங்கள் விளையாட்டில் விளையாட வலைக்கு போயினும் கபடி விளையாடுறதுக்கும் எங்களுக்கு ஒரு ஒரு உறுதுணையாக இருக்கிறது எங்களுக்கு கபடி தான். பொழுதுபோக்காக இருக்கிறது கபடி தான். சாட்டர்டே நான் மீன் பிடிச்சின்னு வராரு. மீன் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக உயிரோடு தாங்க இருக்குது. இப்போ தான் வலையிலேருந்து அவர் பேத்து எடுத்தார். இதில் பார்த்தீங்கன்னா விலை உயர்ந்த மீன் எதுவும் கிடையாது. மாலைப்பீத்தில் ஜிலேபி, கெளுத்தி, உளுவை ஒன்று இருக்குது. ஓரா பாருங்கள் உயிரோடு இருக்குது. எறா இருக்குது. இந்த மாதிரிலாம் கலந்து இருக்குது. கிட்டத்தட்ட இது 2லேருந்து 3 கிலோ வருங்க. அவ்வளோதான். இன்றைக்கி இவரோட வருமானம் இவ்வளோ தாங்க. இது ஒரு 400 500 தான் போகும். ஆனால் இவர் ஆற்றுல விட்ட வலையோட மதிப்பு கிட்டத்தட்ட 1 லட்சங்க. மீன்பிடி தொழிலில் ரொம்ப ஃபேமஸாக எக்ஸ்பீரியன்ஸான அண்ணா நம்ம சுரேஷ் அண்ணா தான் பார்க்க போகிறோம். அவரை பற்றி அவரோட டீட்டெயில்ஸ்லாம் கேட்டு தெரிஞ்சு. நான் 9 வயசுலேருந்து மீன் பிடிக்கிற தொழில் தான் போயின்னு இருக்கிறேன். தொழிலுக்கு போய் இடையில் தொழிலுக்கு போவோம், படிக்கிறதுக்கும் போவோம். நாங்கள் இப்போதுக்கு படிப்பை விட்டுட்டு தொழில் தான் எங்கள் இதில் இருக்கிறோம். நான் உண்டு, எங்கள் தொழில் உண்டு. ஃபேமிலியோடு நாங்கள் தொழில் பண்ணிக்கின்னு சந்தோஷமாக இருக்கிறோம். ஆனால் வருஷம் டூர் போகிறது, வருஷம் அந்த ஊர்லாம் சுற்றி பார்க்க போகிறது, இந்த மாதம்னா சினிமாக்கு போகிறாங்க, வீக்கெண்டுனா சினிமா போகிறாங்க, அந்த மாதிரிலாம் ஏதாவது நம்ம ஊரில் இருக்கானா? அந்த மாதிரி பழக்க வழக்கம் எதாவது இருக்கானா? அது எல்லாருமே போவாங்க செய்வாங்க. அது போவாதெல்லாம் யாரும் இருக்க முடியாது. அவங்கவுங்க சந்தோஷத்துக்கு தொழிலுக்கு போயிட்டு காசு வருமானம் கிடைச்சாக்கா படத்துக்கு போவாங்க. இல்லை வெளியில் டூருக்கு போயிட்டு வரவங்களும் வருவாங்க. இல்லை பிடிக்காதவங்க போகாதவங்களும் இருக்கிறாங்க. அது அவங்க லைஃப்பை பொறுத்து இருக்குது. அது நம்ம மற்றவங்க இதுலேருந்து நம்ம எதுவும் சொல்லிக்க முடியாது. அவங்க சந்தோஷத்துக்கு போவாங்க, வருவாங்க. நிறைய பேர் நம்ம ஊரில் ஃபஸ்ட்டில் கஞ்சி குடிப்பாங்க. இப்போ இட்லி ஆயிடுச்சு. மத்தியானம் நம்ம ஊர்லலாம் அப்போல்லாம் நம்ம 3 வேளையே கஞ்சி தான், நைட்டில் மட்டும்தான் நமக்கு சாப்பாடு, மிச்சம் எல்லாம் பழுது தான் நம்ம குடிப்போம். ஆனால் இப்போ இட்லி, மத்தியானம் சாப்பாடு, நைட்டு டிஃபன், அது மாதிரிலாம் ஃபுட்டு மாறிடுச்சு. நீங்கள் எப்படி அதை ஏற்றுக்குனீங்க? அது அப்போதுக்கு நம்ம இட்லி இதுங்க தீபாவளிக்குன்னா வீட்டில் தீபாவளிக்கு ஏதாச்சும் ஒரு நெல் நாளாக இருக்கும்போது தான் கறி எடுத்துகிட்டு அந்த ஃபங்க்ஷன் பிறகு தான் செஞ்சு சாப்பிடுவாங்க. இப்போ காசு கொடுத்தா வெளியில் கிடைக்குது. அவங்க தேவையானப்போ வெளியில் வாங்கி சாப்பிட்றாங்க. மீன் பிடிக்கிற தொழிலை பொறுத்தளவுக்கு பழையது தான் அவங்க பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஆனால் அந்த கரையில் அவங்க நாஸ்டா கிடைக்காது, டிஃபனு கிடைக்காது. நம்ம வாய்க்கு ருசியான பொருள் கிடைக்காது. நம்ம இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறது தான். எங்களுக்கு கிடைக்கிறது மீன் தான் கிடைக்கும். அது மட்டும் நம்ம சமையல் செஞ்சு பழையது சாப்பிடுவோம், சாப்பாடை சாப்பிடுவோம். எங்கள் மீன் பிடிக்கிற தொழில் தண்ணி மேலே போனால் எங்களுக்கு அதான் கிடைக்கும். வீட்டை நம்ம ரோட்டு பக்கத்தில் வந்தாக்கா நம்ம தேவைப்பட்ட ஃபுட்டு சாப்பிட்லாம். ஆனால் அரிசி எடுத்துன்னு போயிட்டு நம்ம ஆற்று அங்கேயே சமைச்சு சாப்பிட்டுட்டு அங்கேயே தங்கி மீன் பிடிக்கிறாங்கல்ல, அவங்களும் அந்த மீனை எப்படி விற்கிறாங்க? இங்கேருந்து போட்டு கொண்டுட்டு வருவாங்க. போட்டு கொண்டு எங்களுக்கு குறிப்பிட்ட ரேட்டு அங்கே கொடுத்துட்டு இவங்க இங்கே ஒரு ரேட்டு வச்சு விற்பாங்க. இங்கேருந்து போட் அதெல்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க. இப்போ நீங்கள் அந்த பிடிக்கிற மீன் இவங்க வர வரைக்கும் இடாமல் இருக்குமாண்ணா? இருக்கும். இவங்க ஐஸ் எடுத்துகிட்டு வருவாங்க. இங்கேருந்து ஐஸ் இவங்க இங்கேருந்து ஐஸ் எடுத்துகிட்டு வருவாங்க. அங்கே எங்களுக்கு ரேட்டு கொடுத்துட்டு அவங்க எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. அங்கே நீங்களே சமைச்சிக்குவீங்களா? ஆமாங்க. நாங்கள் போட்லேயே தான் தூங்கணும். நம்ம ப்ளூ பாய் இருக்குல்ல, பர்த பாய், அது வச்சு தான் போட்லேயே தான் தூங்குவாங்க. அங்கே நம்மளுக்கு தேவையான வசதி நம்ம வீட்டில் இருக்கிற வசதி அங்கே எதிர்பார்க்க முடியாது. அங்கே நம்மளுக்கு தேவையான வசதி நைட்டு மழை வந்தாலும் மழையில் அந்த பாய், அது ப்ளூ பாய் அதை இருக்கு பாருங்க, அதை போல் பாய் போயிட்டு இருந்தால் படுத்துக்கணும். அந்த மாதிரி தான் போட்டு. எத்தனை நாளைக்கு அரிசி எடுத்துட்டு போவீங்க? ஒரு 3 நாள் 4 நாள் எடுத்துகிட்டு போவோம். இல்லை அதிகபட்சன்றது ஒரு 5 நாள். அரிசி தீர்ந்துருச்சுனாக்கா வீட்டுக்கு ஒரு நாள் 2 நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கூட போயிட்டு அப்புறம் வாங்கிட்டு வருவாங்க. ஆனால் இப்போ நமக்கு ஏதாவது ஒரு தேவை இருக்குது, ஒரு கோயில் கட்டணும், ஏதோ நம்மளோட ரேவு தூர் வரணும் அப்படின்னா மொத்த வேலை போயிட்டு எல்லாருக்கும் வர வருமானத்தில் இதெல்லாம் பண்ணிக்கிறாங்க, கவர்மெண்ட்டை எதிர்பார்க்க மாட்டுறாங்கன்றது உண்மையானா? அது ஃபஸ்ட்டு நம்ம கவர்மெண்ட்லேருந்து சொல்லி பார்ப்பாங்க. நம்மளுக்கு தேவையான இது கவர்மெண்ட் எதிர்பார்க்காதெல்லாம் இருக்க முடியாது. கவர்மெண்ட் நம்ம தேவையான அளவுக்கு எதிர்பார்ப்பாங்க. அவங்களால முடியாத பட்சத்தில் நம்மளுக்கு தேவையான நம்ம ஆளுங்கெல்லாம் காசு போட்டு நம்ம தேவையான அளவுக்கு நம்ம ரெடி பண்ணிப்போம். தேவையான அளவுக்கு நம்ம ரெடி பண்ணிப்போம். இப்போ திருவிழாலாம் ஆகுதுன்னா நம்ம ஊரில் குறைஞ்சபட்சம் 10 லட்சம் கூட ஆகுதுன்னுவாங்க. அதெல்லாம் மொத்த வேலை போயிட்டு தான் அந்த காசு. ஆமாம், நம்ம தொழிலுக்கு போயிட்டு தான் ஒரு ஆளுக்கு 4000 5000 இல்லை ஒரு 10000 கூட போட்டு நம்ம எல்லாம் ஒன்றா சேர்ந்து தான் திருவிழா. நம்ம ஊரில் இப்போ மொத்தம் எத்தனை தலைக்கட்டுனா? 680 பேர். 680 தலைக்கட்டு.
அது வச்சு தான் நம்ம எந்த நெல்லுக்காரம் இருந்தாலும் எது இருந்தாலும் நம்ம தொழிலுக்கு ஏற்றது அப்படி வச்சு தான் பண்ண முடியும். ஒற்றுமைக்குன்னா பேர் போனது அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரையும் மீனவர்களை தான் எக்ஸாம்பிளாக எல்லாருக்கும் சொல்கிறாங்க. அதை பற்றி உங்களோட கருத்தை நம்ம வியூவர்ஸ்க்கு சொல்லுங்கள். மீனவரை பொறுத்த அளவுக்கு நம்ம சொல்கிறோன்னாக்கா அதிகபட்சம் மீனவர் வந்து வெளி இதுக்காக சண்டைக்காக எதுக்கும் போக மாட்டாங்க. அதிகபட்சம் கோவன்றது யாருக்கும் அவ்வளோ கிடைக்காது. தொழிலுக்கு போனால் தான் நம்மளுக்கு வருமானம் கிடைக்கிது. இப்போ வந்து நம்ம ரோட்டு பக்கத்தில் வேலைக்கு போனாவோ அது வந்து கான்ட்ராக்ட் மூலிமா கம்பெனி இது மாதிரி பிரச்சனை கிடைக்கும். இது எங்கள் தொழில் வந்து அப்படி கிடையாது. நம்மளால் என்ன முடியுதோ நம்மக்கிட்ட என்ன வலை இருக்கோ அதை வச்சு நம்ம ஆற்றுக்கு போனால் தான் நம்மளுக்கு 10 ரூபா கிடைக்குன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதனால ஒருத்தருக்கு யாரும் கோவப்பட மாட்டாங்க. அண்ணா, எனக்கு ஒரு சந்தேகம்னா, இப்போ 2015 மாங்கோட்டுக்கும் நம்ம ஆரம்பாக்கத்துக்கும் ஒரு பிரச்சனை ஆச்சு கடல் வழியாக. இப்போ நீங்கள் இந்த பிரச்சனையை பற்றி சொல்கிறதுனால சொல்கிறேன், இந்த நம்ம படகு வழியாக கூட இந்த நீர் வழியாக கூட ஏதோ ஒரு பிரச்சனை ஆச்சு. ஏன் தமிழ்நாடு அரசு ஆந்திர மீனவர்கள் தமிழ்நாட்டு மீனவர்களிடம் நம்ம தமிழ்நாடு தானே, நம்ம ஆந்திரா இல்லை. இப்போ நீங்கள் பார்த்துன்னு இருக்கிறது தோறு தாங்க. தோறு காசுறதுனாக்கா புளியங்கொட்டை தோல் இருக்குல்ல, அதை அரைச்சி அதை கொதிக்க வச்சு எறா வலைங்களுக்கு போடுவாங்க, அதாவது கட்டு வலைங்களுக்கு போடுவாங்க. அதை போட்டாக்கா இன்னொரு நண்டோ இல்லை பெரிய பெரிய மீனுங்களோ வலையை வந்து கடிக்காது. அதனால் வந்து அதோட சேஃப்டி பர்பஸ்க்காக தான் இங்கே தோறு வந்து வலைங்களுக்கு போடுறாங்க. தோரோட ஸ்மெல் பார்த்தா நிறைய எறா வந்து வலையில் மாட்டிக்கும். இதை பற்றி மேலும் விவரங்களை நம்ம கதிர் அவர்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க.